ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 163வது ஸ்லோகத்துல 876வது நாமா நிராமயா அப்படின்னு அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் 3 நாமாக்கள் அதில் இருக்கின்றது. நிராமயா, நிராலம்பா, ஸ்வாத்மா ராமா, சுதா ஸ்ருதிகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிராமயா பார்த்துட்டோம். நிராலம்பா 877வது நாமா. லம்பா அப்படின்னா பற்றுக்கோடு. நிராலம்பா பற்றுக்கோடு இல்லாதவள். அவளுக்கு ஆதாரம் என்பது எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஆதாரத்தை பேஸ் பண்ணிதான் எல்லாமே இருக்கு. எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஆதாரம்ங்கிறதுக்கு நீர்ல வாழற மீன், தவளை, அந்த நீர், அந்த வாழ்வின்மை எல்லாவற்றுக்குமே அந்த நீர் தான் ஆதாரமாக இருக்கின்றது. இப்போ கோள்கள், இந்த பூமி, எல்லா கோள்களுமே என்ன பண்றது, வெட்ட வெளியில சூரியன் அப்படியே சுத்திட்டு வருது வெட்ட வெளியில. ஆனா அது அந்த இடத்துல அப்படின்னு நிலை பெற்று இருக்கிறதுக்கு ஆதாரம் ஆகர்ஷண சக்தி. அப்போ அதுக்கு ஆகர்ஷண சக்திங்கிறது ஆதாரமா இருக்கு. ஆகாசத்துக்கு மட்டும்தான் எந்த வித ஆதாரம் இல்லாம தாங்கி பிடிக்கக்கூடியது தேவையில்லாம இருக்கு. ஆகாசத்திலேருந்து தோன்றின மற்ற எல்லா 4 பூதங்களுக்கும் ஆகாசம் ஆதாரமா இருக்கின்றது. இப்போ எங்கும் ஆகாசம் வெட்ட வெளியா நிறைந்திருக்கின்றது. இந்த என்ன சொல்லலாம், நிறை பொருளா இருக்கு. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே அப்படின்பேன். அதே மாதிரி போக்கும் வரவும் புணர்வும் தேவையே இல்லை எங்கும் நிறை பொருளாக இருப்பதற்கு. அன்னை பராசக்தி எப்பேற்பட்டவள். ஆகாசம் எங்கும் நிறைந்து ஜட ஆகாசமா இருக்கு. இந்த நிறை பொருளா இருக்கின்ற அந்த ஜடாகாசம் நிராலம்பம், அதற்கு ஆதாரம் தேவையே இல்லை. அந்த ஜட ஆகாசம் பிரளய காலத்துல என்ன ஆறுது, அன்னை பராசக்தி சிதாகாசமாக இருக்கின்றார். இந்த சிதாகாசத்துல போய் அந்த ஜட ஆகாசம் ஒடுங்குகின்றது. அப்ப எப்பொழுதும் தன்மயமாய் நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த சிதாகாசத்துக்கு சைத்தன்யம், பிரஜானம், துரியம் அப்படிங்கிற பெயர்லாம் சொல்வா. இப்போ இந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாமே இந்த பிரஜானத்துல தோன்றி பிரஜானத்திலேயே நிலை பெற்று இந்த பிரஜானத்திலேயே அது ஒடுங்குகின்றது. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஸ்கிரீன் இருக்கு, சினிமா பார்க்கறோம், ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன் அது நிலையா ஒரு இடத்துல இருக்கு. அதுல காமிப்பா திரைப்படங்களை நிறைய படங்கள் வந்துட்டு போகும். அப்போ இந்த திரைப்படங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த திரை எப்பொழுதும் ஒரே மாதிரி, அது எதிலுமே சேஞ்ச் இல்லை. அது எப்பொழுதும் ஒரே மாதிரி தன்மயமா இருக்கிறது. இத மாதிரி தோன்றி இருந்து ஒடுங்கும் அந்த ஜட ஆகாசத்துக்கு ஆதாரமாக சிதாகாசம் ஆகிய அம்பாள் இருக்கின்றாளாம். சிதாகாசம் அப்படின்னா என்னது? சித்தாகாசம் அதான் சிதம்பரம். அனைத்தையும் தன்னகத்தே அடக்கி கொண்டுள்ளது. அது அகண்டமா இருக்கின்ற அந்த சிதாகாசத்துக்கு ஆதாரம் வேறு ஒன்றுமே வேண்டாம். அப்போ இந்த நிராலம்பாங்கிற நாமா அன்னையோ பொருத்தமா அமைஞ்சிருக்கு. இந்த நாமாவை நம்ம சொல்லுவது சிறந்த வழிபாடாக மாறுகின்றது. அடுத்தது ஸ்வாத்மா ராமா. ஸ்வாத்மா, ஸ்வ ஆத்ம ராமா. ஸ்வன தன்னில், ஆத்மம் தானே திருப்தி அடைந்திருப்பவள், தன்னில் தானே திருப்தி உடையவள். நம்ம அழகா பண்ணிக்கிறோன்ட்டு என்ன பண்றோம், கண்ணாடியில போய் முகத்தை பார்க்குறோம். கண்ணாடியில் தெரியுது முகத்தை பார்த்துட்டு உடல்ல பார்க்கணும், இப்படி பார்த்து இப்படி திருப்பி அப்படி திருப்பி அப்படி நம்ம அழகா இருப்போமான்னு பார்க்க நம்ம நல்லா இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா என்னோட சந்தோஷம் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான் ஒரு பாடகர். அவனுக்கு அந்த பாடல் திருப்தி அடைந்தவன் இருக்கிறான்னு அவன் பாடி பார்த்துப்பான். அப்போ நம்ம சமைக்கிறோம், வேண்டாம் உணவு சமைக்கணும், இந்த உணவு என்ன பண்றோம், அது உப்பு போறோமா உரப்போறோமா எல்லாம் சரியா அமைஞ்சிருதுன்னா மற்ற வாழ்க்கை பரிமாறி அவ ரொம்ப நல்லா இருக்கு சொல்லும் போது அப்ப அதுல நம்மளுக்கு ஒரு திருப்தி. அப்போ இவை எல்லாம் ஸ்வாத்மா ராமா அப்படிங்கிற இந்த ஆத்ம திருப்திக்குத்தான் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இததான் ஏகதேசம் இது சான்றா சொல்லலாம் நாம.
இப்போ நம்ம இன்னொன்னு சொல்லலாம், ஜாக்கிரத அவஸ்தை. நாம என்ன பண்றோம்? ஜாக்கிரத அவஸ்தைனா விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில என்ன பண்றோம்? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் பார்க்கிறோம். எல்லாம் இந்த அன்னை பராசக்தி தோற்றுவித்த பொருட்கள். இதை எல்லாம் என்ன பண்றோம்? பார்த்து சந்தோஷம் அடைகிறோம். ஒரு பூ பார்த்தா அழகா இருந்துன்னா அதுல பார்க்கிறோம். ஒரு காய், கனி, செடி வளர்ச்சி, பசுமை, நீர் வீழ்ச்சி, கடல் எல்லாம் பார்க்கிறோம். புறத்துல காண்ற எல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் அம்பாள் பராசக்தினால படைக்கப்பட்டவை. அப்போ ஸ்வப்ன அவஸ்தம், தூக்கம். தூக்கத்துல என்ன பண்ண முடியும்? இது வெளியில இருக்கிறதெல்லாம் அம்பாள் சிருஷ்டித்தது. தூக்கத்துல அவன் மனசுக்குள்ள அவனே தானே சிருஷ்டி பண்ணிப்பான் உலகத்தை. அப்போ இந்த அன்னை பராசக்தியும் அவளுடைய அம்சங்களான நாமோ ஜீவன் எல்லாருமே அகத்தே இருக்கதைத்தான் புறத்தில தோற்றுவித்து மகிழ்ச்சி அடைகிறோம். முடிவில்லாத நிகழ்வு இது விளையாட்டு. நம்ம டெய்லி தூக்குறோம், டெய்லி கனவு கட்டுறோம், அகக்கண்ணால வெளியில உள்ள பார்த்துக்கிறோம், புறக்கண்ணால வெளியில பார்த்து சந்தோஷம் அடைகிறோம். இது நித்தியம் நடைபெறும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது. சுஷுப்தி அவஸ்தை. சுஷுப்தி அவஸ்தைன்னா என்னதுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறது. ஜீவதான் எங்கே இருக்கோம், ஜகம் எல்லாமே மறந்து அப்ப ஆத்ம சைதன்யம் மட்டும்தான் அங்க இருக்கும். அது மட்டும் மறைந்து போகாம இருக்கும். அப்போ கனவற்ற உறக்கத்தில் அனுபவித்து வரும் ஆத்ம திருப்தி ஸ்வாத்மா ராமா. இதுதான் கனவு இல்லாம அனுபவித்து வருகின்ற ஆத்ம திருப்தி தான் ஸ்வாத்மா ராமா. நம்ம இந்த ஜீவகோடிகளோட அனைத்தோட தொகை யாரு? பிரம்மா. இந்த பிரம்மதேவனுக்கும் அவனுக்கு மூலப்பொருளாக இருக்கின்ற இந்த பரவஸ்துவுக்கும், ஏன்னா அம்பாளால படைக்கப்பட்டவர் பிரம்மா, அதனால அதுக்கும் இந்த உண்மை எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. ஸ்வாத்மா ராமா தன்னில் தானாய் திருப்தி அடைந்திருக்கின்ற நிலை எல்லா ஜீவர்களுக்கும் அவர்கள் எல்லாருக்கும் மூலப்பொருளாய் இருக்கின்ற பரவஸ்துவாகிய அம்பாளுக்கும் பொருத்தமானதாக விளங்குகின்றது. அதனால இந்த நாமமும் தியானத்துக்குரியதாக பார்க்கப்படுகின்றது. அடுத்த நாம சுதாஸ்ருதிகி. சுதாஸ்ருதிகி அப்படின்னு பார்க்கலாம். சுதாஸ்ருதினா அமிர்த தாரை. சுதா சிந்தோர் மத்தியே, சிந்தோர் அமிர்த கடலின் மத்தியில், எங்க சகசிராரத்துல வீற்றிருக்கக்கூடிய சுதா சிந்தோர் மத்தியேட்டு. அது சுதானா அமிர்தம், அந்த ஸ்ருதி அமிர்த தாரை. அந்த தாரையில வடிவெடுத்திருக்கக்கூடியவள், அமிர்த தாரையின் வடிவமாக இருப்பவள் அம்பாள். இப்போ ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி இருக்கான்னா அவனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதெல்லாம் மூலாதாரத்துல இருக்கிற குண்டலினி சக்தி அவனுக்கு நல்ல முறையில நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா நல்ல போஷிக்க பெற்று அது நல்ல ஆத்ம போதம் அடையும். அது எங்க போகும்? ஒவ்வொரு நிலையா தாண்டி மானுடன் உச்சந்தலையில் இருக்கிற சகசாரம் வரை அந்த 7வது ஞான பூமியை அடையும் போது அமிர்த தாரை பெருக்கெடுத்து வருமா. அப்போ அதுல ஒரு துளியையாவது நம்ம ரசிக்கும் போது நம்ம நெடுகாலம் சரீரம் அழிந்துபட்டு போகாம அப்படியே சமநிலையில இருக்கான் அப்படிங்கிற சமாதி நிலையில எப்படி போயிடுவான் அவன் அத்தகைய பரமானந்த பெருவெள்ளம் அம்பாள். இதுதான் இது அத்தியாத்ம தத்துவம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கும் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்து யாரு? சூரியன். ஒரு நாள் சூரியன் வரலைன்னா அவ்வளவுதான். நம்ம இப்ப மழையில எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்போ சூரியன் தான் வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்து இந்த உலகத்தையே ரட்சிச்சுட்டு வருது. அத்தகைய போஷணைக்கு உறுதிப்பாட்டையும் இனிமையையும் வழங்கக்கூடியது சந்திர வெளிச்சம். அப்ப பகலெல்லாம் சூரிய வெளிச்சம், இரவெல்லாம் சந்திர வெளிச்சம். அப்ப சந்திர வெளிச்சம் 15 இரவுகளுக்கு மட்டும்தான் உலகுக்கு இனிமை. அப்போ அத்தகைய இரவில் பொழியும் ரசமாகவும் அம்பாள் இருக்கின்றாள் என்பதுதான் இந்த நாமத்தின் பொருள். அமிர்த தாரை சுதா ஸ்ருதிகி. அந்த 15 நாட்கள் நிலவின் ஒளியில இருக்கக்கூடியதான் அந்த நாட்கள் அம்பாள் இருக்கின்றாள். அதான் சுதா தாரையே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 880வது நாமா. அடுத்த ஸ்லோகத்துல 164வது ஸ்லோகத்துல இருக்கு. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. இது ஒரே நாமா. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. அடுத்தது யஜ்ஞ பிரியா, யஜ்ஞ கர்த்ரி, யஜமான ஸ்வரூபிணி. 4 நாமாக்கள் இதுல.
சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. 880வது நாமா. சம்சார பங்கம், நிர்மக்ன பங்கம் எதுல? சம்சாரம்ங்கிற சேற்றுல நிர்மக்னம் மூழ்கி இருப்பவனை என்ன பண்றா? சமுத்தரண பண்டிதா, அவனை உயிர்விக்கிற அந்த சேத்துல புதஞ்சவனை கை கொடுத்து தூக்கி விடுற அம்பாள். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் உடையவள். சமுத்தரண பண்டிதா, பண்டித்தம் உடையவள். பிறப்பு இறப்பு நமக்கு மாறி மாறி பார்த்துட்டே இருக்கோம். உலகத்துல பிறக்கிறோம், வாழறோம், மூப்பு வருது, இறந்து போறோம், இப்படி. ஆனா நமக்கு என்ன பண்றோம்? சாஸ்வதமா இங்கே திருப்பி பிறப்பின்னு அனுபவிக்கணும். அப்ப இந்த பிறப்புல பற்று வைத்திருக்கும் உயிர்கள் இறப்பை தவிர்க்கவே முடியாது. இந்த இறப்புங்கிறது வந்துதான் தீரும். பகலை தொடர்ந்து எப்படி இரவு வருதோ அத மாதிரி பிறப்பை தொடர்ந்து மரணம்ங்கிறது கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒன்று. இந்த ஒவ்வொரு பிறவி எடுக்கிறோம், நாம என்ன பிறவி எடுக்க போறோம்ட்டு பகவான் என்ன எழுதியிருக்கோரோ அதுதான் நம்ம தலையில. அப்போ பிறவிதோறும் நம்ம பிறக்கிற உயிர்கள் எப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்தி நாம என்ன பண்றோம்? நம்மள எப்படி காப்பாத்துக்கலாம், நம்மளை எப்படி நல்லா வச்சுக்கலாம், சப்பனிட்டுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். சிற்றுயிர்கள் என்ன பண்றது? அதுகளுக்குள்ள வழியை பார்த்துட்டு பேர் உயிரா மாறுறது. இப்போ பரிணாமத்தோட உச்ச நிலையில மானிடனுக்கு தான் 6வது அறிவு இருக்கு. அவன் அப்பேற்பட்டவன், பரிணாமத்தோட உச்ச நிலையில இருக்கக்கூடியவன். இந்த வையகத்துல எங்கெங்க இடத்துல என்ன இன்பம் கிடைக்கும்ங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ எவ்வளவு இன்பம் வருகின்றதோ அதை விட துன்பமும் அதிகமாக இருக்கின்றது. துன்பம் இல்லாத இன்பம் அப்படின்னு இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்போ இந்த வையக வாழ்வுல நம்ம அதை இது பண்ணணும். இந்த கொஞ்ச நாள் இருக்க போறோம், பகவான் கூட்டிட்டு போகணும் நினைச்சுட்டாச்சுன்னா நம்ம அந்த பற்று நீங்கி என்ன பண்ணுவோம்? நேரா பரநாட்டம் ஏற்படும், அருள் தாகம். அப்போ இந்த வையக வாழ்வு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கதறி பதறி அழுது நாம முறையிட்டோம்னா அம்பாள் அந்த முக்திங்கிறத கொடுத்து நம்மள கரை சேர்க்கின்ற அம்பாள். வல்வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று மாணிக்க வாசகர் சொல்லியிருக்க. அவர் சொன்னபடி வல்வினையேன் அழுதால், நான் நிறைய வினை செஞ்சிருக்கேன்மா, நான் அழணும், என் மனசுல இப்படி பண்ணிட்டேனேன்ற இந்த பாவங்கள்லாம் கரைஞ்சு போனா மனசுல சுத்தம் வந்துடும். அப்போ உன்னை நான் அடைய முடியுமா அப்படிங்கிற. அப்போ பிறப்பு இறப்புல பற்று வைக்காத அந்த பாக்கியவான்கள் தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதான்பா. இந்த பிறவிங்கிற பெருங்கடல பெரும்பகுதியை கடக்கணும்னா பிறப்பு இறப்பு இல்லாத பற்றில்லாம இருக்கணும். இத்தகைய விடுதலை நமக்கும் வேணும். இது எப்பா? அவனையே சரணடையும் போது இந்த உலகத்துல உள்ள வாழ்க்கையில உள்ள பற்றுக்கள்லாம் நீங்கி அந்த இது பண்ணும். நான் போனால் வா அப்படின்னு சொல்லுவேன். நான் என்னால முடியும், நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னா, அப்ப நான் போனால் வானா என்ன அர்த்தம்? நான்கிறது எப்ப என்னால முடிஞ்சது, நான் செய்தேங்கிறது போனால் தான் நம்ம அங்க போக முடியும். இங்க உள்ள நான் அழிஞ்சால் அங்க போக முடியும் நம்மளால. அடுத்த நாமா யஜ்ஞ பிரியா, 881வது நாமா. யஜ்ஞம் பண்ணுகிறவர்களிடத்துல பிரியம் வைக்கக்கூடியவள். நம்மளுக்கு பிரபஞ்சத்துல பற்று நீங்கணும்னா என்ன பண்ணணும்? யஜ்ஞ மூர்த்தியா நம்ம மாறி அமையணுமா. அது அப்படி மாறி அமையறதுங்கிறது மனசோட கட்டுப்பாடுனால ஏற்படுறது. நம்ம எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அப்படி சேர்த்து வச்சு சுயநலத்தோட இருப்போம் இல்லையா? அப்போ இது சுயநலத்தோட வாழறதுங்கிறதே அவன் கீழான நிலையில இருப்பவனா. எப்ப எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது கீழ் நிலையில இருக்கிறவன். ஆனால் தன்னோட ஆற்றலை எல்லாம் அம்பாளோட வழிபாட்டுக்காக பயன்படுத்தி தான் என்ன செயல் செய்தாலும் அவளுக்கே அர்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவன் யஜ்ஞ மூர்த்தியாக மாறுகின்றான். அம்பாளோட வழிபாட்டுக்கு ஏற்றவனாக யஜ்ஞ மூர்த்தி. வாழ்நாளை எல்லாம் வீணாக்காம இந்த உலகத்திற்கு பயன்படும் பணிவிடையில தான் அன்னை பராசக்திக்கு அதிக பிரியமா. அப்படி மனசு பண்பாடடைந்துள்ள ஜீவாத்மனை பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறதுலேருந்து மீட்டு எடுத்து அருள் சுரந்த பாங்கல அவள்
நம்ம மேல தனி கருத்து வச்சு நம்மளை கரையேற்றுகிறாள் என்பதுதான் இதோட நாமாவோட உட்பொருள். நிச்சயமாக அவள் யஜ்யம் பண்ணுகிறவளிடத்து அன்பு வைக்கின்றவள். யாகம் இல்லை, யஜ்யம்னா என்னதே, தான் எல்லாம் எந்த செயல் செய்தாலும் அவளுக்கே அது சரணம். எல்லாம் நமக்கு இல்லை, அவள் கொடுத்தது நம்ம அவள் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்குள்ள சக்தியை கொடுத்துருக்கா. அதற்காண்டியே நம்ம அந்த செயலை செய்யும் போது நம்ம அந்த யஜ்யம் பண்ணுகிறவளிடத்துல அன்பு வைக்கக்கூடியவளாக அந்த அம்பாள் இருக்கின்றாள். அடுத்தது யஜ்ய கர்த்ரி. யஜ்ய கர்த்ரி அப்படின்னா யஜ்யங்களுக்கெல்லாம் கர்த்தா யாரு? சிவனார். சிவனாரிலிருந்து அவர் வேறுபடாதவள். அவளும் சிவனும் ஒன்று. சூரியன் சூரிய பிரகாசம், அக்னியும் உஷ்ணமும். அதே மாதிரி தான் சிவனும் அவருடைய சக்தியான அம்பிகையும் சொரூபத்துல ஒன்றாகவே இருக்கின்றாள். செயல், பொருள், பதவி எல்லாத்துக்கும் நம்பது என்னோடது, எனக்கு அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டுறதெல்லாம் இது அஜ்ஞானத்துல இந்த உலகத்திலேயே உழண்டுட்டு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு போக்கு கிடைக்கிறது. இப்போ முறையாக யஜ்யம் பண்ணுகிற ஒருவனிடத்து அப்படிங்கிற இந்த யஜ்யம்ங்கிறது தனக்கு இல்லை, எல்லாருக்குமானது, எல்லாமே அம்பாளுக்குரியது அப்படிங்கிறது அந்த யஜ்யம் பண்றதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த யஜ்யம் அப்படின்னு படும்போது அவனுக்கு இந்த மாதிரி குறைகளே இருக்காது. எல்லா யஜ்ய கிருத்தியங்கள், காரியங்கள் எல்லாமே இறைவன் அருளால் நிகழ்த்தப்படுகின்றது அப்படிங்கிற எண்ணத்துல அவன் இருக்கான். எல்லாம் பகவானால நடக்கிறது. இது இப்போ பழுக்க ஒரு இரும்பு காய்ச்சினோம்னா அதன் உருவத்தை மாற்றி அமைக்கக்கூடியதுக்கு என்ன வேணும்? சம்மட்டி. ஆனாலும் அந்த செயல் சம்மட்டி அடிக்கிறது யாருக்குள்ள வேலை? கொல்லனுக்கு. இப்போ ஞான பக்குவம் அடைந்தாலும் அந்த யஜ்யமூர்த்தி யாருக்கு சமம்? அந்த கொல்லன் கையில இருக்கின்ற சம்மட்டி. அப்படி மாதிரி தன்னை இறைவன் கையில் அமைந்துள்ள கருவியாக மட்டும் வைத்துக் கொள்கிறான். யான் எனது அப்படிங்கிற அகங்காரம், மமக்காரம் எல்லாமே இல்லை அவன்கிட்ட. அப்போ அவன்கிட்ட அது எல்லாமே பரபோதம் மட்டும்தான் அவன் மனசுல நிறைஞ்சிருக்கு. இத்தகைய பாரமார்த்திக பெருநிலை எடுக்கும்போது அம்பிகையோட அருள் அவனுக்கு தன்னால வாய்க்கும். முறையாக யஜ்ய கிருத்தியம் நிகழ்கின்ற போது அங்கு யஜ்ய சுரூபமாக உள்ளவள் யாரு? அம்பாள். அம்பாளோட சாநித்தியத்தை நம்ம எல்லாரும் உணர்ந்துக்கணும். இதுதான் மெய் காட்சி. இப்பேற்பட்டவள் யஜ்ய கர்த்ரி என்று அந்த நாமாவால சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது அவளுக்கு. அடுத்தது எஜமான ஸ்வரூபிணி. அவள் எஜமான ஸ்வரூபிணி. எஜமானன்னா யாரு? யஜ்யம் பண்ணுகின்றவன் யஜ்யமூர்த்தி. ஏதாவது ஒரு செயல் அல்லது பதவி அல்லது ஏதாவது ஒரு ஸ்தாபனத்துக்கு தலைவனா இருக்கும்போது அவன் எஜமானன் இல்லையா? அதுதான். ஆனா எஜமானன்கிறது அழைக்கப்படுறதுங்கிறது வெறும் உபச்சாரத்துக்கு தான். தன்னோட செல்வங்களையும் நலன்களையும் பொது உடைமையாக்கும் போதுதான் அவன் உண்மையிலே யஜ்ய கர்த்தாவாக மாறுகின்றான். இது தியாகத்தோடு விளைவு. பற்று எண்ணில் உற்றது வீடு, அற்றது பற்றினில் உற்றது வீடு. அப்படின்னா அற்றது பற்று, பற்று என்பது நீங்க பெருமானால் நம்மளுக்கு முக்தி என்கிற அந்த வீடு பேர் கிடைக்கும். உற்றது வீடு அப்படின்னு சொல்வது மறைமொழி. உலகப்பற்று முற்றிலும் நீங்க பெற்று ஆத்ம பரிபாகம் அடைபவன் அவனுடைய உள்ளமே இறைவனுக்கு உகந்த ஆலயமாக மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்வான். இப்ப இறைவனுடைய சாநித்தியத்தையும் அவனுடைய மகிமைகளை எப்படி பார்க்கலாம்? திரிகரண சுத்தியோட வேள்வி கேட்பவனுக்கு அவன்கிட்ட இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கும். அப்போ தகுதி வாய்ந்த உண்மை எஜமான இடத்துல அன்னை பராசக்தியோட சாநித்தியம் நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த நாமாவின் உட்பொருள். அன்னை பராசக்தி அப்பேற்பட்டவள் வேள்வி வேட்பவன். வேள்வி வேட்பவன்னா யாரு? யாகம் செய்பவனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியவள் வேள்வி வேட்பவன், எஜமானன். அடுத்தது தர்ம ஆதாரா. 884வது நாமா. தர்மாதாரா சொல்றோம். தர்ம ஆதாரா, தர்மத்திற்கு ஆதாரமாக இருப்பவள். தர்மமும் அதற்கு ஆதாரம் பராசக்தி. ரெண்டும் ஒன்றுதான். இந்த சேத்தன அச்சேதன சுரூபமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. எல்லாத்தையும் சேதனமும் இருக்கு, அச்சேதனமாவும். அப்போ அச்சேதன மயமா இருக்கக்கூடியது எது? பஞ்சபூதங்கள்.
ஆனா அவற்றுக்கும் ஒரு தர்மங்கள் இருக்கு. உதாரணமாக உஷ்ணத்தை கொடுக்கறது அல்லது சுட்டரிக்கிறது அப்படிங்கிறது நெருப்போட தர்மம். ஸ்பரிச உணர்ச்சி ஒன்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருப்பதை எதிர்பார்த்தோம். தாவர உலகம் எறும்பு வகைகளுக்கோ ஸ்பரிசம், மோப்பம், சுவை 3 பிரிகள். அவைகளுக்கு பொதுநலனுக்காக வாழ்வது உயிர் வகைகளோட தர்மம். அப்படித்தான் வாழணுங்கிறார். 5 இந்திரியங்களுடைய தேனி அருமையா வாழ்ந்து வரதான். ஏற்கனவே பார்த்துருப்போம். சமுதாய பாங்கோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வரதான். தூய வாழ்வும் ஆட்சி முறையும் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த உயிர் வகைகளும் பன்மடங்கு மேலோங்கி உள்ளது. அதே மாதிரி அந்த தூய வாழ்வும் ஆட்சி முறையும் இவ்வுயிர் வகைகளிடத்தில் பன்மடங்கு மேலே உள்ளது. எப்பேற்பட்டதே 5 இந்திரியங்களை உடைய தேனி எப்பேற்பட்ட சமுதாய வாழ்வு வாழ்கிறதுங்கிறார். 5 இந்திரியங்களுக்கும் மேல் பகுத்தறிவை பெறுவது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு அரக்க இயல்பு, மானுட இயல்பு, தெய்வீக இயல்பு அப்படிங்கிறது 3 குணங்கள் இருக்கும் நம்மள்கிட்ட. இந்த தர்மராஜன் அப்படி என்று சொல்லப்படுவன் பாண்டவர்களுடைய முதல்வனான யுதிஷ்டிரன் ஒருவன் தான். வேற யாருமே கிடையாது. தர்மராஜன்னா யுதிஷ்டனுக்கு பேர் தான். அவனுக்கு தர்மத்தோடு எல்லா விதமான இதுக்கும் அனைத்துக்கும் உறைவிடம் அவன். அவ தம்பி 4 திரௌபதி எப்போ எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது அவள்லாம் நடுவில் என்ன பண்றா, வழியில வீழ்ந்து போயிடுறா, கீழே வீழ்ந்துடுறா. ஏன்னா தர்மர் அளவுக்கு அவள்லாம் புண்ணியம் பண்ணினவா இல்லை. அப்போ அவள்லாம் என்ன ஆனான்னு பாக்குறதுக்கு தான் மட்டும் சொர்க்கத்துக்கு போவதா அப்படிங்கிறது தர்மர் நினைச்சிட்டு பொருந்தாது அப்படின்னு நினைக்கிறார். இப்போ தன்னோட விமானத்துல ஏற முயன்ற நாயை மட்டும் ஒதுக்கி தள்ளிட்டு யுதிஷ்டன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு இந்திரன் சொல்லும் போது யுதிஷ்டன் அதை மறுத்துடுறான். அப்போ தர்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறது வேணும். இப்படி தர்மத்தோட பலதரப்பட்ட கூறுகளுக்கும் அன்னை பராசக்தி ஆதாரமாக இருக்கின்றாள். அவள் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். இந்த தர்ம நிலை அவள் அப்பேற்பட்டவள். அடுத்த நாம பார்க்கலாம் 165வது ஸ்லோகம். தர்மதாரா இதுலேருந்தே தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விவர்த்தினி விப்ரப்ரியா விப்ரரூபா விஸ்வ பிரபடகாரிணி. தர்மாதாரா பார்த்துட்டு அடுத்தது தனாத்யக்ஷா செல்வத்திற்கு அதிபதி. அக்ஷா எப்படி இருக்கக்கூடியவள்? செல்வம் வற்றாத செல்வத்தை உடையவள், அதற்கு எல்லாம் தலைவியாக இருப்பவள். நம்மளுக்கு உணவு, உறைவிடம் எல்லா வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் இது எல்லாமே செல்வம் என்று அழைக்கப்படுகின்றது. என்ன சொல்றா? பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ அன்னை பராசக்தியோட கடைக்கண் பார்வைக்கு நாம இலக்காயிட்டோம்னா நம்ம செல்வம் வாய்க்க பெற்ற பெரிய மனிதர்களாக மாறிவிடுவோம். நில உலகுல, இந்த உலகுல பெரும் பகுதி எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இதுல இது மூலமா இவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ்வளவு சம்பாதிக்கலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் அம்பாளோட அருளால நிகழ்ப்பட்டது. இப்போ பூமியில என்னெல்லாம் இருக்கு? பொன் தாதுக்கள், ரத்தன வகை, உலோகம், எண்ணெய் வகை எல்லாவற்றையும் செல்வமாகத்தான் பயன்படுத்துறதுக்கு எல்லாரும் விரும்புறா. தனவந்தர்கள் எல்லாருமே இப்போ நிலத்தின் மேற்பரப்பில் நிலவளம், நீர்வளம், மலைவளம் எல்லாம் சமமா இருந்தா இவை எல்லாமே தனத்தை பெறுவதற்கு ஏதுவான. தனம்னா செல்வம், செல்வத்தை பெறுவதற்கு உச்ச துணையாக இருக்கின்றன. இவையே செல்வம் தான். இவை எல்லாவற்றிற்கும் அன்னை பராசக்தி தலைவியாக இருப்பதால் அவள் அத்தியக்ஷா, தன அத்தியக்ஷா, தனாத்தியக்ஷா அப்படி என்ற நாமாவால போற்றப்படுகின்றாள். அடுத்த நாமா தன தானிய விவர்த்தினி. தனம் தானியம் எல்லாத்தையும் வளரச் செய்பவள். விவர்த்தி வளரச் செய்பவள் தனத்தையும் தானியமும். தானியம் உண்மையிலேயே நெல்லை அப்படி இல்லை இருந்துன்னா அதான் செல்வம். இப்போ தங்கம் வெள்ளி அதுதான் தனம்னு நினைக்க கூடாது. அதை இல்லாமலேயே உண்மையான என்னதுன்னா செல்வமான தானியத்தை வச்சுட்டுலாம் செல்வமா வாழ்ந்து வந்திருக்கா. பறவைகள், விலங்குகள்லாம் அதுகளுக்கு இது செல்வங்கிறத பத்தியே கவலையே கிடையாது. அவையெல்லாம் தானிய வகைகளை நாடி அது பாட்டு சந்தோஷமா அதுல என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு இருக்கு. இப்போ
ஏற்பட்டிருக்கின்றது. நாட்டுல உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அப்போ இந்த தனலட்சுமியோட அனுகிரகம்ங்கிறது எதற்குமே உதவாது. மூட்டை மூட்டையாக தங்க நாணயம் குவிச்சிருந்தா அது பசியை போக்குமா? இல்லையா? அப்போ தனலட்சுமி அப்படிங்கிறது இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இதெல்லாம் இருந்தா அந்த இடத்துல தட்டுப்பாடே இருக்காதுங்கிறா. இப்போ தனலட்சுமிங்கிறதுக்கு ஞானி துறவி எல்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் இது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. தங்கம் வெள்ளி எந்த உலோகமும் அவளுக்கு பற்றே இருக்காது. ஆனா நம்ம எப்பவும் அந்த நகை போட்டுருப்போமா, இந்த நகை போட்டுருப்போமா, இந்த வெள்ளி வச்சுட்டு இருப்போமா, இதுலயே தான் இந்த எல்லா உலோகம் இதுலயே இருக்கும். இந்த ஞானியர்களுக்கும் அம்பாளை உபாசனை பண்றவளுக்கு இதை பத்தி ஒரு பொருட்டே இல்லை. உலக மக்களுக்கோ எப்பவும் தனலட்சுமி தான். அவன்ட்டு எவ்வளவு சொத்து இருக்கு, இங்கே இருந்து பார்க்கலாமா, இதை வாங்கினா இவ்வளவு வருமா, அதை வாங்கினா இவ்வளவு வருமா, இத்தனை ₹1 5 ஆகுமா, இப்படிதான் கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த நாகரீகமான வாழ்க்கைக்கு தனம்ங்கிறது எப்பேற்பட்ட இன்றியமையாததாக இருக்கின்றது. நம்ம இந்த உலகத்துல வேண்டிய அளவுக்கு தனம் இருக்கு, நிறைய தனம் இருக்கு. அப்படியே உயர்ந்த கல்வகை ரத்னம் எல்லாமே எங்க இருக்கு? கடல்ல இருக்கு. எல்லாமே கடலுக்குள் இருக்குல்ல, முத்து பவளம் இது எல்லாமே சிறந்த தனம். இப்போ உயர்ந்த கல்வகைகள்லாம் ரத்னம். இத்தனை விதமாக அம்பாள் செல்வத்தோடு இலங்கி இருக்கின்றாள். அவள் தான் செல்வ வளம் பெற்று இருக்கின்றாள். அவளுடைய மகிமைக்கு அளவே இல்லை. ஆனால் அவளுடைய சொரூபத்தில் எந்த பகுதிக்கு எத்தகைய மதிப்பு தரணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மொத்தமா அம்பாள் வடிவம் எடுத்தவள். அவளோட எதை போய் கெட்டியா பிடிக்கணும், பாதார விதத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியவள் அவள். அப்பேற்பட்டவள் தன தானிய விவர்த்தினியாக இருப்பவள். அடுத்து நாம விப்ரப்பிரியா. விப்ரப்பிரியா பார்த்தா விப்ரர்கள் இடத்தில் பிரியம் வைத்திருப்பவள். விப்ரர்கள் என்ன சொல்லலாம்? மேல் நிலையில இருக்கிறவ எல்லாம் கல்வியிலும் மனப்பான்மையிலும் வாழ்க்கையிலும் முறையா மேலோங்கி வருவாள்னா அவ தான் வந்து 2வது பிறப்பை எடுத்து வந்திருக்கான்னு சொல்லலாம். இப்போ விப்ரர்கள் அப்படின்னா அதான் விப்ரர்கள்ங்கிறவ இந்த நிறைந்துள்ள சமுதாயம் வந்து தலை சிறந்த சமுதாயமாக மாறுகிறது. விப்ரர்கள் எண்ணிக்கை எவ்வளவுக்கு அதிகரிக்கிறதோ அதற்கு ஏற்ப அந்த நாட்டுல செல்வ சம்பத்தும் அதிகரிக்குமா. அது விப்ரர்கள் வந்து குறைந்து போயிட்டா அசுர சம்பத்து தலையெடுக்கும். அப்போ அன்னை பராசக்தி விப்ரர்களிடத்தில் அலாதியாக அன்பு காட்டுவது அவளுடைய இயல்பு. அத்தகைய விப்ரர்களை தோற்றுவிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவள். நாமும் அத்தகையவர்கள் பிறக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். இந்த விப்ரர்கள் அதிகரிக்கணும்னு வேண்டிக்கும் போதுதான் செல்வ வளம் பெருகுமா. அடுத்தது விப்ர ரூபா. இந்த விப்ரர்களோட வடிவத்தில் இருப்பவள் அம்பாள். இந்த அச்சேதனம் ஜடவஸ்து சொல்றோம், அதுல அதுக்கு உயிர் இல்லாதது. அதுலயே கூட ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கு. தங்கம் வந்து மேலா இருந்து சொல்றோம், இரும்பு கீழா இருந்து சொல்லுவோம். உயிர் வகைகளை வந்து என்ன சொல்லப்படும்? ஸ்தாவரம் அப்படிங்கிற நாமாவால் அழைக்கப்படும். ஒரு நிலத்திணை ஜங்கமமாக இருக்கின்ற மானுடர்கள் என்ன பண்றாங்க? நிலத்திணை ஜங்கமமாகி இயங்கு திணையை விட கீழானது. ஸ்தாவரம்ங்கிறது நிலத்திணை, இது இயங்கு திணையை விட கீழானது. அப்போ இந்த ஜங்கமத்துல மானுடர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்கின்றனர். மானுடர்களிலேயே விப்ரர்கள் வந்து இருந்தாலும் அவ மிகுந்த மேலோராக பார்க்கப்படுகின்றனர். விப்ரராக வடிவெடுத்திருக்கும் அவ வடிவெடுத்திருக்கும் போது அம்பாளோட மகிமை அவளுக்கு நிறைய தெரிய வருமா. அப்பேற்பட்ட மகிமையுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிற நம்ம இந்த உடல் அங்கத்திலேயே தாரதமியம் பார்க்கிறோம். நம்ம அதுலயே வெற்றுமை பார்க்கிறோம். காலோ ஒரு கையோ இல்லைன்னா மனிதனால வாழ முடியும், ஆனா தலை இல்லாம வாழவே முடியாது. இப்போ அறிவில்லாம ஒருத்தர் இருக்கான்னா அவளுக்கு அங்கங்கள் ஒழுங்காக அமைந்திருந்தாலும் அது எப்படின்னாலும் ஒன்றுக்கு உதவாம இருந்தால்னா என்ன பண்றா? மானுடரின் தலைக்கு நிகராக சமுதாயத்தில் விப்ரர்கள் முதன்மை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். தலையின்றி வாழ ஒத்தராலையுமே முடியாது. அறிவில்லாதவனுக்கு அங்கங்கள் இருந்தாலும் என்ன கிடையாது? தலை கிடையாதுன்னா அப்ப அவன் வந்து வாழவே முடியாது. அவனால தலையின்றி வாழ முடியாது. அங்கங்கள் ஒழுங்கா இருந்தால் கூட அறிவில்லைனால் அவன் வந்து ஒன்றுக்கும் உதவ மாட்டான்.
அதே மாதிரி விப்பரர்களின் சுரூபமாக அன்னை பராசக்தியை வழித்து போற்றுவது சிறந்த முறையாகும். விஸ்வ பிரமணகாரிணி அடுத்த நாமா 889வது. விஸ்வ பிரமணகாரிணி. விஸ்வம்னா என்னது? உலகம். இந்த உலகத்தோட நடைமுறைகளை எல்லாம் முறைய நடத்தக்கூடியவள் அவளோட அரசாட்சியை எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறது. இப்போ தோன்றா நிலையிலிருந்து தோற்ற நிலைக்கு வந்துள்ள இந்த அகண்டா காலத்துல நாம திருப்பி சொல்ற மாதிரி இந்த கடல்ல இருந்து போற ஆவி, வெண்வேகம், கார்மேகம் அப்படியே தோன்றா நிலையில சூட்சுமமா இருக்கு. இதே மாதிரி அண்டங்களும் அப்படியே தான் இருக்கு. இதை மாதிரி வடிவெடுத்து அதுவும் தோற்றத்துக்கு வருகின்றது. அப்போ இந்த சிருஷ்டியில ஒரு ஒழுங்கப்பாடு நிலை பெற்றிருப்பதும் பின்பு அவை ஒடுங்கி ஐக்கியமாகி தோன்றா நிலை அடைவதும் அதுவுமே ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடோட நடக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மயமாக இந்த பிரபஞ்சங்கள் இருக்கு. அவற்றில் அமைந்துள்ள அந்த மகிமைகள், பெருமைகள் தான் பராசக்தியோட அற்புதத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது இது எல்லாமே. அப்போ அண்டங்கள் உள்ள பாருங்க எப்படி அவள் நடத்தி வைக்கிறபடி நடக்கிறது. விஸ்வ பிரமணகாரிணி, ஒழுங்கு முறையில நடத்தி கொண்டு செல்பவள். கோள்கள் அதுக்குள்ள இடைவெளியோடு அப்படியே நகண்டே இருக்கணும். கொஞ்சம் வேகம் குறைஞ்சு அதோட இதா வச்சுன்னா அடுத்ததுல மோதிடும், உலகத்துக்கு அழிவு வரும். அப்போ இதையெல்லாம் ஒழுங்காக நடத்தி கொண்டு போகுவது சக்தி யார்கிட்ட? அம்பாள்கிட்ட கைக்கு. அவள் அப்பேற்பட்ட நடைமுறைகளை எல்லாம் ஒழுங்காக செலுத்தக்கூடியவள். அடுத்த நாம விஸ்வக்ராசா 890வது நாம பார்க்கலாம். அது 166வது ஸ்லோகத்துல இருக்கு. விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோ நிர்யோனி நிலையா கூட்டஸ்தா குலரூபிணி. விஸ்வக்ராசா. விஸ்வக்ராசானா என்னதுன்னா அண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடியவள். ஒரு கவலத்திலேயே விழுகிடுவாளாம். அப்பேற்பட்டவள் அவள். மணல்ல நம்ம வீடு கட்டுறோம். அந்த மணலை கொண்டு என்ன பண்றோம்? உணவு சமைக்கிறோம் இல்லையா? மணல்ல வீடு கட்டுறோம். அந்த மணலை வச்சு அது இது சின்ன குழந்தை விளையாடும் போது பார்த்தா தெரியும். அது மணலை கொண்டே உணவை எல்லாம் தயாரிப்போம். இப்போ மற்ற குழந்தைகளுக்கு இந்தா உடம்பு சாதம், குழம்பு இந்தா, கறி இந்தா அப்படின்னு போடும் அதை வச்சுட்டே. அப்போ விளையாட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கு காரணமா இந்த மணல் வீடு, மணல் ஓவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு அதை கலைச்சு போட்டணும். அதையெல்லாம் போட்டுட்டு வேற விளையாட்டு ஓடி போயிடும். இல்ல வேற குழந்தைகள் அப்பா அம்மாட்ட ஓடி போயிடும் நேரம் எடுத்துனா. அப்போ இத மாதிரி சுலபமான முறையில அன்னை பராசக்தி அண்டத்தை எல்லாம் எடுத்து விழுங்குகின்றாளாம். நாம ஜாக்கிரத அவஸ்தையில இருக்கும்போது இந்த விவகாரங்கள்லாம் நம்ம நிறைய பண்ணுறோங்கிறது தெரியுது. உறங்கும் வேலை வரும்போது எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே அடங்கிடும், ஒடுங்கி போயிடும். அதே மாதிரி மறுபடியும் விழிக்கும் போதுதான் அதோட தொடர்ச்சி நம்மளுக்கு வரும். என்ன செய்யறோம்ட்டுங்கிறதே புரியும். இந்த பாங்குல தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன அம்பாள் பிரளய காலத்துல எல்லாவற்றையும் தன்னுள்ளே ஒடுக்கி கொண்டு அதை சரியான முறையில் செய்து வருகின்றாள். இதை நன்றாக எண்ணி பார்க்கும் போது நமக்கு தெரியும், என்னடா இது உலகத்துல இருக்கும், கொஞ்ச நாள்ல இது போயிடுறது, ஒழிஞ்சு போயிடுறது, அழிஞ்சு போயிடுறது, இவ்வளவு துன்பங்கள் வரதேன்னு நம்ம நினைச்சு இது பண்ணும் போது இந்த உலக பற்று நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குவோம். விஸ்வக்ராசா இந்த நாமா. அடுத்த நாமா பார்க்கலாம். பவளம் போன்ற வித்ரு மாபா. பவளம் போன்ற எழிலோடு கூடியிருப்பவள் பேர்பட்டவள் அம்பாள். சிவப்பு, பவளம்னாலே சிவப்பு நிறம், புஷ்பங்களோட நிறம், பவளத்தோட நிறம் எல்லாம் அம்பாளோட சிவப்பு எல்லாத்தோடையும் ஒப்பிடப்படுகின்றது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது அப்படின்னு சொல்றோம். அப்போ புஷ்பங்களோட நிறத்தோட பவளத்தோட நிறத்தோட அப்படின்னு சொல்றோம். குங்குமராக்க சோனே அப்படின்னு சொல்லுவார் காளிதாசன் சொல்லும் போது, சிவப்பு நிறத்தை உடையவள், ஜபா புஷ்பம் பூ வடிவெடுத்தவள், பவளம் போன்ற எழிலோடு கூடியவள். அப்போ அம்பாளோட சிவப்பு நிறம்ங்கிறது புஷ்பங்களோட நிறம், பவளத்தோட நிறம் எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. நேர் சூரிய பிரகாசத்தோடு அந்த தொடர்பு கொள்ளும் போது அந்த புஷ்பங்களுக்குரிய நிறங்கள் எல்லாம் தன்னால அந்த செடியில அமைஞ்சிருவான். சூரிய வெளிச்சம் இல்லாம இருக்கின்ற இந்த சமுத்திரத்தோட ஆழத்துல இருக்கிற பவளமும் சிவப்பு நிறமாய் இருப்பது அரிதிலும் அரிது.
சில சமயம் வெவ்வேறு கலர்ல இருக்கும், ஃபேண்டா கலர் மாதிரி இருக்கும் அந்த பவளம்லாம் பார்த்தா. அம்பாள்கிட்ட இருக்கின்ற இந்த இயல்பு, அந்த மகிமை பவளத்தின் நிறத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அம்பாள் அப்பேற்பட்ட வடிவினவள். அவள் அவளை இப்படித்தான் அப்படித்தான் அவளை ஒண்ணுமே சொல்ல முடியாது. வித்ரும அப்படின்னா ஞான வெளிச்சம் சொல்லலாம். வித்ருமாபா சொல்லணும்னா வித்ருமக ஞான வெளிச்சம். அம்பாள் ஞான வெளிச்சத்தோட ஒளி உடையவள். விதை ஒண்ணு முளைச்சு வரும்போது பார்த்தோம்னா, அப்போ அது முளைச்சு கொஞ்சம் தொழுர் விட்டு வரும், அப்படி விஷத்தோட தோற்றம் முழுவதும் வெளிப்படும் இல்லையா ஒரு மரம் வந்ததுன்னா. அதே மாதிரி இந்த ஞான பிரகாசம் தலைமுறை தலைமுறையாக நம்மள்கிட்ட காப்பாற்றப்பட்டுப்படுகின்ற ஒன்று. சுவை நிறைந்த ஒரு பழமரம் இருக்கு, அது பட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மனசு எவ்வளவு இதா இருக்கு. அப்போ அதே தன்மையுடைய மற்ற விருட்சங்கள் தோன்றி நல்ல பழங்களை உண்டாக்குவதனால இந்த இயற்கை நல்ல முறையில் இருக்கின்றது. அப்ப ஞான பெருக்கும் இத்தகையதான். இப்படி இயற்கையோட நடைமுறை வாயிலாக அம்பாள் தன்னோட மகிமை எல்லாவற்றையும் காப்பாற்றி வருகின்றாள். இந்த நாமாவோட அடுத்தது 892 வைஷ்ணவி. வைஷ்ணவின்னா வைஷ்ணவி விஷ்ணுவுக்குரிய சக்தி வடிவத்தில் இருப்பவள் வைஷ்ணவி. அது மாதிரி லக்ஷ்மி. லக்ஷ்மி திருமால்கிட்ட பிரிக்கவே முடியாது. ஏன்னா அவளோட மார்பிலேயே உறைஞ்சிருக்கக்கூடியவள். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே திருமகள் சுரூபமாக அமைந்துள்ளது. அதுல பயன்படாத பகுதி அப்படின்னு நம்ம எதுவுமே பார்க்கவே முடியாது. எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு வகையில பயம் இருந்துட்டே இருக்கும். கன்னியாகுமரியில பார்க்கிறோம், கடற்கரை ஓரத்துல எங்க வரும் மணல் தரையில கயிறு திரித்து ஜெர்மனிக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அப்போ பயன்படாத பகுதியே இல்லைங்கிறான். அதுதான் அப்போ பௌதிக விஞ்ஞானிகள்லாம் என்ன சொன்னாலும் அங்க இருந்து வரலாம், அம்மணல்ல இருந்து வாழ்வதற்கு தேவையான அரிய பெரிய பொருட்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சு அதெல்லாம் பிச்சு எடுக்கிறாளாம். இதுவும் திருமகளின் விளையாடலே என்பது தெரிகிறது இல்லையா. ஒண்ணுமே அப்பதான் இதாயிடுச்சுன்னு சொன்னவ அந்த மணல்ல இருந்து வாழ்வுக்கு பயன்படுற பெரிய பொருட்கள்லாம் இருக்கும்னா அதெல்லாம் யார்? அம்பாளோட அருள், லட்சுமி கடாட்சத்தினால. இப்போ காக்கும் தெய்வமாகிய திருமாலிடத்துல பிரியாது எப்பொழுது மனதிலேயே இருந்து கொண்டிருக்கும் திருமகளின் திரு விளையாடல் தான் இது. இப்ப காக்கும் தெய்வமாகிய திருமாலிடத்தில் பிரியாது இருக்கின்ற இந்த திருமகளின் அருளால் தொட்டதை எல்லாம் பொன்னாக்கும் அறிவு. தொட்டாச்சுன்னா மைதாஸ் கதை நீங்க பார்த்துப்பேன். எதை தொட்டாலும் பொன்னா மாறும்னு சொல்லி கடைசியில எல்லாமே தங்கமா வரணும்னு அவன் எது பொண்ணா இருக்கணுமோ அது பொண்ணா இருக்கிறது தான் நல்லது. இந்த உடல் பொண்ணா இருந்துட்டானா அவனால வாழ முடியுமா? என்ன பண்ண முடியும்? அவன் தொடர்றதெல்லாம் பொண்ணாகும்னா எது பொண்ணாகணுமோ அது மட்டும் பொண்ணா தான் இது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் நல்ல பயன்படுற வகையில இருக்கணும். நல்ல மேலான நிலையில எல்லா பொருட்களும் இருக்குது. நாம சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு நான் எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு திருமகள்கிட்ட போய் வேண்டின்டா அது செல்வம் கிடைக்காது. முயற்சி எடுக்கணும், அதுக்குள்ள வேலையை செய்யணும். முயற்சி செய்யும் போது தான் அப்ப அவனுக்கு செல்வம்ங்கிறது கிடைக்கும். இப்ப எல்லா இடத்துலையும் நிறைந்து கிடக்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் எந்த முறையில எடுத்து எப்படி பயன்படுத்தலாம் பண்படுத்தலாம்னு தெரிஞ்சா அவன் லட்சுமி தேவிக்கு சிறந்த உபாசகர். அதான் லட்சுமி தேவிக்கு உரிய வடிவத்தில், விஷ்ணுக்குரிய சக்தி வடிவத்தில் இருப்பவள். அடுத்து நாம விஷ்ணு ரூபிணி. விஷ்ணு வடிவத்திலே இருக்கக்கூடியவள் அவள் தான். பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணிக்கும் போது அம்பாள் யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறா? விஷ்ணு, மகாவிஷ்ணு தன்னோட சகோதரியான மகாவிஷ்ணு அம்பிகையை மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு மனமுடித்து கொடுக்கின்றார். அது பொருள் ஒன்றுதான், ஆனால் அது ஆண்பாலாகவும் இருக்கு பெண்பாலாகவும் இருக்கு. அம்பாள் விஷ்ணு ரூபிணி அப்படின்னு சொல்வது சிறந்த பொருத்தமானது. ஏன்னா தங்கையானவள் சங்கு சக்கரம் கதை எல்லாம் தன்னுடைய அண்ணாவோட ஆயுதங்களை கையாண்டு இந்த பிரபஞ்சத்தோட நடைமுறைகள் எல்லாம் நல்ல முறையில பரிபாலித்து வருகின்றாள் என்பதுதான் இந்த நாமாவின் உண்மையான ஐதீகம். விஷ்ணு ரூபிணி அவளும் அதே மாதிரி 893 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.